நல்லா தண்ணி சாப்பிடுறா, நல்லா தண்ணி சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறா போலீஸ். ஆயிட்டா மோனே கூப்பிடுறா. நல்லா தண்ணி சாப்பிடுறா, நல்லா தண்ணி சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறா போலீஸ். ஆயிட்டா மோனே கூப்பிடுறா. எவனுக்கு மேலடே தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிறா. 10 ரூபாய்க்கு சொன்ன அப்படி உன்னை தின்னுறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஏயா உன் மனசாரிருச்சா? அமைதியா முத்தான கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து தள்ளுவண்டி கடையில அமைதியா கஸ்டமரை கவனிச்சுட்டு இருந்த அண்ணனை காலால எட்டி உதச்சிட்டாரு. லேடிஸ் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி இன்டீசென்ட்டா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க வேஷ்டியை கூட ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம பப்ளிக்ல ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? செயின திருப்பியா இல்ல அட்லீஸ்ட் பிளேடு போட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருப்பியா? Tell me. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தலசேரி போகிற வழியில் ரோட்டோரமாக லிவிங்ஸ்டனாக இருக்க நம்ம தோசை கடை முத்தான கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் டின்னர் அங்கே தான். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேரளா பக்கம் மாஹே சைடு தலசேரி சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, இது எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் மை ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபுட்டு தான். எப்பயும் போல மகையில இருந்து பல்லூர் டு தலசேரி ரோட்ல தான் பைக் எடுத்துக்கிட்டு கடைக்கு சாப்பிட போயிட்டு இருந்தோம். எப்பயும் இல்லாத ஒரே கூட்டம். ரோடு ஃபுல்லா செம டிராபிக். அலையா மக்கள் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே வண்டியை நிறுத்தி என்ன விஷயம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டுலாம்னு வண்டியை நிறுத்தியாச்சு. இங்க தலசேரியில ஜெகநாத் டெம்பிள் அப்படின்ற ஒரு கோவில்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அது மினிமம் 7 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸா நடக்குமா. சோ அதனால கேரளால இருக்க வேற ரீஜியன்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த டெம்பிளை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. இது வருஷத்துல ஒரு முறை, அதுவும் மார்ச் ஏப்ரல் மாசம் தான் நடக்குமா. 2022 மார்ச் ஏப்ரல்ல ஷூட் பண்ண வீடியோ இது. ஆனா நான் அக்டோபர்ல தான் போஸ்ட் பண்றேன். சாரி ஃபார் த டிலே மக்களே. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிரும். போற வழியில டக்குன்னு ட்ரெயின் வருதுன்னு கேட்டை போட்டுட்டாங்க. சரி வண்டி ஆஃப் பண்ணிட்டுன்னு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மலையாளிஸ் யாருமே பயப்படாம ரூல்ஸை மதிக்காம ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சாமி கோவில் எல்லாம் ஓகே தான். சடனா இது மாதிரி நேரத்துல ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஈவன் அவங்க பார்க்க போற கடவுளால கூட அவங்களை காப்பாற்ற முடியாது. அங்க நின்னுகிட்டு இருந்த 2 போலீஸ்மேன் கூட இதை கண்ட்ரோல் பண்ணல. இங்க பாருங்க கோவில் பக்கத்துல எவ்வளவு பார்க்கிங்னு. அடேங்கப்பா, பார்க்கிங் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வேற லெவல் கலெக்ஷன் தான். சரி வாங்க, சாமி கோவில் கடவுளா இல்ல சாப்பாடான்னு கேட்டீங்கன்னா நான் சாப்பாடு தான் சொல்லுவேன். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். அதனால நம்ம ஃபர்தரா மறுபடியும் டிராபிக்லாம் தாண்டி தட்டுக்கடைக்கு போயிட்டு இருக்கோம். இதோ நம்ம தலசேரிக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம முத்தான தோசை கடை. பாருங்க சுத்தி எவ்வளவு கூட்டம்னு. ஆரம்பிக்கலாங்களா? தலசேரியில ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் சீப்பஸ்ட் பிரைஸ்ல வந்து நமக்கு தமிழ்நாட்டு ஸ்டைல ஃபுட்டு வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா தலசேரியில லிவிங்ஸ்டன்னா இருக்க நம்ம முத்தான தோசை கடை தான். கடைக்கு வந்ததும் நம்ம அண்ணன் தோசை கல்லுல தோசை ஊத்துறத பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அண்ணன் தோசையை கல்லுல ஊத்துற அழகே தனிதான், வேற லெவல். அங்க பாருங்க எப்படி கல்லுல வட நிலவா வரைஞ்சி தள்ளுறாரு நம்ம ஆளு. அப்படியே பார்த்துட்டே இருந்தா தோசை கிடைக்காது, ஆர்டர் கொடுத்தாதான் தோசை கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு பின்னாடி தலையில தட்டி
ஆண்டி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் சட்டுன்னு ஆளுக்கு 3 தோசைன்னு 2 கலக்கி, ஒரு சிங்கிள் ஆம்லெட், 2 டபுள் சைடு ஆம்லெட், அப்புறம் கடைசியா ஒரு நைஸ் ஸ்பெஷல் மசாலா தோசை அப்படின்னு ஆர்டர் கொடுத்தோம். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க, அன்னைக்கு ஒரு ஊத்தப்பம். எப்படியும் நம்ம கொடுத்த ஆர்டர்லாம் வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரமா தான் ஆகும். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவங்களை கவனிச்சுட்டு தான் நம்மளை கவனிப்பாங்க. பாத்தீங்களா, சும்மா அனல் பறக்குது, கூட்டம் சும்மா அள்ளுது. நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு பதில் பேசாம இது மாதிரி ஒரு கடையை போட்டுட்டு ஜம்முன்னு லைஃப்ல செட்டில் ஆகிடலான்னு தோணுது. இதை பத்தி நான் உங்களோட கருத்தை வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் நின்று இப்பதான் ஒரு தோசையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுக்குள்ளதோ வந்துட்டால என் ஆட்டோக்காரன் கொத்த ஆட்டோ தூக்கின்னு போவேன். எங்க செவனியன்னு ரோட்டோரமா கடையை போட்டுட்டு நடத்திட்டு வராங்க. ஆனா நம்ம ஆட்டோக்கார தம்பி அவரோட இன்ஜினுக்கு ஃபுல்லா பெட்ரோலை போட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாம செவனேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள எட்டி ஒதுக்கிறதுலாம் ரொம்பவே தப்பு. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோ தலசேரி கவர்மெண்ட் அபிஷியல் கண்ணில் படும். மேபி நீங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்றதுனால அவங்களுக்கு இது மாதிரி வர பிரச்சனையும் நீங்க தடுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இங்க கடை வச்சிருக்கவங்க நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இது மாதிரி வெளியூர்ல வேலை செய்யற தமிழர்களுக்கு அந்த சொந்த ஊருக்காரங்க கொடுக்கற ப்ராப்ளத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடையை நடத்திட்டு வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணுங்க. யாரையும் நம்பாம தான் உடல் உழைப்பை மட்டும் நம்பி சொந்த தொழில் செஞ்சு வாழ்ற இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு தான் கடவுள் நல்ல ஆம்லேட் போட்டு கொடுப்பாரா? சரி விடுங்க, கொஞ்ச நேரத்துல இருந்த நல்ல மூட் அவுட் பண்ணிட்டாப்ல நம்ம ஆட்டோக்கார தம்பி. என்ன ஐட்டங்களும் இங்க சாதா தோசை, முட்டை தோசை, ஹாஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, சிக்கனு, மட்டனு, பீஃப், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டியில் ஃபுட்டு கிடைக்கும். ஈவினிங் டைம்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்ற மூமெண்ட் தான் இது. அப்படியே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பேவும் பண்ணிட்டு வண்டியை தள்ள முடியாம தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி போ. ஓகே. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இன்னொரு நல்ல விளாக்ல நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப்.